எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் விஜய் விக்னேஸ்வர். நாங்க மருத்துவர்கள் எல்லாம் இந்த இடத்துல ஒன்னா கூடி இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான காரணம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துல ஒரு குறிப்பிட்ட கல்லூரியில நடந்த ஒரு அசம்பாவிதத்தை கண்டிக்கவும் அந்த மாதிரி இனி சம்பவங்கள் வருங்காலத்தில் நடக்கூடாதுங்கிறதுக்காக தான் மெயினா கூடி இருக்கோம். அது மட்டும் இல்லாம எங்களுக்கு சென்ட்ரல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது மருத்துவரின் பாதுகாப்பை வலியுறுத்தி வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைக்கிறதுக்காக தான் இந்த பேரணி நாங்க முன் வைக்கிறோம். சென்ட்ரல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எங்களோட துறையில நாங்க மருத்துவர்களான எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். எங்க மருத்துவ பணியிலையும் மருத்துவ துறையிலையும் நாங்க ஒர்க் பண்ற இடமான மருத்துவமனையிலையும் பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயமே நாங்க முன் வச்சிருக்கோம். மருத்துவர்கள் எல்லாம் ஒண்ணு கூடி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிருக்கோம் கோவிட் டைம்ல. ஆனா அதே மருத்துவர்கள் கோவிட் வாரியர்ஸ் இப்போ வாரியர்ஸ் ஃபார் தேர் ஓன் ப்ரொடெக்ஷன் எங்களுடைய பாதுகாப்புக்காகவே நாங்க வாரியரா மாறுறதுங்கிறது மன வருத்தத்தை அளிக்குது. அதுவும் இல்லாம நாங்க டாக்டர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், சொல்லுவோம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம், 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம் சொல்றோம். நாங்க டாக்டர்ஸ் 24 மணி நேரம் சனிக்கிழமை காலையில 6 மணில இருந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில 6 மணி வரைக்கும் நாங்க பேஷண்ட்ஸை பாக்குறத விட்டுட்டு பார்க்க மாட்டோம் புறக்கணிச்சுட்டு வந்திருக்கோம்னா 24 மணி நேரத்தை எங்க லைஃப்ல புறக்கணிச்சுட்டு வந்திருக்கோம் அப்படின்னா அதோடைய சீரியஸ்னஸ் அந்த அளவுக்கு இருக்கு. மக்கள் வரும்போதை விட 1000 மடங்கு நாங்க வருத்தப்படுறோம். எங்களால இந்த 24 மணி நேரம் மக்களுக்கு சேவை செய்ய முடியலையே அப்படின்னு. அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷத்தோடைய முக்கியத்துவம் 2 நிமிஷம் ஆகுது. அதோட முக்கியத்துவம் தெரிஞ்சவங்க எங்களை விட வேற யாரும் இருக்க முடியாது. அதனாலதான் சொல்றோம், இந்த மாதிரி ஒரு அவலநிலைக்கு எங்களை நீங்க கொண்டு வந்துட்டீங்க. எங்களுக்கு தேவையானதெல்லாம் எங்களோட பணியில எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு சின்ன மெயில் கட்டரோ ஒரு ஊசியோ கூட எடுத்து போக முடியாம டைட் செக்யூரிட்டி இருக்குங்கும் போது அந்த அளவுக்கு செக்யூரிட்டி ஏன் எங்களுக்கு இல்ல? யாருக்குமே அந்த இடத்துல மருத்துவமனையில இல்ல, மருத்துவ துறையிலும் இல்ல. எல்லா துறையிலையும் ஒவ்வொரு விதமான ப்ரொஃபஷன்லயும் பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சினிமா துறை எடுத்துக்கோங்க. ஒரு நடிகை நடந்து வராங்கன்னா அவங்க கூட தனியா அவங்களுக்குன்னு ஒரு பாடி கார்ட்ஸ் அந்த சேஃப்டி இருக்கிறதுக்கு இருக்காங்க. அது தப்பா தெரியல யாருக்குமே. எல்லாரும் டாக்டர்ஸை பார்த்து கேட்கிற ஒரே கேள்வி, உனக்கு என்னப்பா நீ டாக்டர் நிறைய சம்பாதிக்கிற அப்படின்னு. ஆனா அந்த சம்பாதிக்கிறது எல்லாமே நீங்க சொல்றீங்க, அவங்களும் தான் சம்பாதிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் இருக்கு, எங்களுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் இல்லையே. எங்களுக்கு எங்களை நாங்களே மட்டும்தான் பாதுகாத்துக்கிறோம். எங்களுக்கு நாங்க பப்ளிக்கு நல்லது பண்றோம், பப்ளிக்கு கவலை பண்றோம். பப்ளிக் எங்களை பாதுகாக்காம நாங்களே எங்களை பாதுகாத்துட்டு இருக்கோம். எல்லாரும் சேர்ந்தாலும் சமூகத்துல நல்லது நடக்கும். ஒரு கை ஓசை மட்டுமே சத்தம் கொடுக்காது, 2 பேருமே சேர்ந்து சத்தம் கொடுக்கணும். 360 டிகிரி கேமரா சர்வேலன்ஸோட ஹாஸ்பிட்டலோட என்ட்ரன்ஸ்ல மட்டும் இல்லாம எல்லா 360 டிகிரி கேமரா வேணுங்கிறது எங்களோட கோரிக்கை. மெயினா சென்ட்ரல் ப்ரொடெக்ஷன் ஆக்டை எய்ம் பண்ணி தான் இந்த பேரணியுமாகட்டும் நாங்க எல்லாம் கூடியிருக்கோம். ஆல்சோ ஜஸ்டிஸ் ஃபார் our co-fraternity PG who has lost her life, டாக்டர் மௌமிதா. கொல்கத்தாவில் நடந்த அசம்பாவிதத்தை கண்டித்தும் தான் இந்த பேரணி நடக்கிறது. தீர்ப்புங்கிறது நீதியா நமக்கு வேண்டும். இதுதான் தீர்ப்புன்னு சொல்றதுக்கு என்னுடைய பார்வையை நான் சொல்ல முடியாது. சமூகத்துல நீதி நிலைநாட்டணும், அவ்வளவுதான். யாரா இருந்தாலும் தப்புனா தப்பு, அவ்வளவுதான். நல்லது நிலைக்கணும், அவ்வளவுதான். நீதி வேணும் எல்லாத்துக்கும். டாக்டர் அதுதான் ஈஸியா எல்லாத்துக்கும் உள்ள வந்து டாக்டர்ஸ கேள்வி கேட்கிற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய மருத்துவர்கள் இன்னைக்கே நாங்க நிறைய பேருக்கு நாங்க எதிர்பார்த்திருந்தோம், ஆனா அந்த அளவுக்கு கூட்டம் வரல. பட் இந்த கூட்டம் இன்னும் அதிகமா இதுக்கு மேல கூட்டம் சேராதபடி நல்ல விஷயத்துக்கு டாக்டர்ஸ் எல்லாம் இனிமேல் ஒண்ணு கூடுவோம். ஆனா இந்த மாதிரி விஷயத்துக்கு வேண்டாம். இந்த மாதிரி அவலநிலைக்கு எங்களை கொண்டு வராதீங்க. எங்களுக்கு மன வருத்தமா இருக்கு. நிறைய டாக்டர்ஸ் அதனாலதான் என்ன பண்ண போறோம், 24 மணி நேரம் பிராக்டிஸ விட்டுருக்கோம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு மனசு வலிக்குது சார். கேளுங்க மருத்துவரும் வேண்டும் வேண்டும், சென்ட்ரல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வேண்டும் வேண்டும் வேண்டும், மருத்துவருக்கு பாதுகாப்பு வேண்டும் வேண்டும் வேண்டும், மருத்துவ தொழில் பாதுகாப்பு வேண்டும் வேண்டும் வேண்டும், மருத்துவ தொழில் பாதுகாப்பு வேண்டும் வேண்டும் வேண்டும்.